அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஃபுட்டி வித் பினு சேனல். இறால் மீன் ஃப்ரை தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். எப்படி மசாலா போடுறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி மத்தியானம் மோர் குழம்பும் இறால் மீனும் பொரிச்சது தான் வச்சு சாப்பிட்டேன். மாங்காய் ஊறுகாய் சூப்பராகவே இருந்தது. ஆனால் நிறைய பேருக்கு பிடிக்கும், கொஞ்சம் பேருக்கு பிடிக்காது. ஆனால் இறால் மீன் எவ்வளோ தான் வாங்கினாலும் ஒரு டேஸ்ட்டு பத்தாத மாதிரி தான் தோணும் நமக்கு. ஆனால் அது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மஞ்சள் உப்பு போட்டு இறால் நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பாத்திரத்தில் இப்போ எடுத்து போட்டுடலாம். இது அரை கிலோ 250 ரூபா. 1 டீஸ்பூன் வத்தல் மிளகு பொடி, அரை டீஸ்பூன் மிளகு பொடி, 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள். இந்த இறால் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், அதில் போட்டுடலாம். 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லைன்னா மைதா மாவு சேர்த்துக்கிடுங்க. அரை டீஸ்பூன் சால்ட்டு. இப்போ சிக்கன் மசாலா 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிடுங்க. இது 10 ரூபா பாக்கெட்டு தான். நான் அதை பாதி எடுத்துகிட்டு பாதி அப்படியே போட்டுட்டேன். அப்புறம் கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடணும். தண்ணி விடக்கூடாது. தண்ணி விட்டாச்சுன்னா தண்ணி ஊறி இருக்கும். ஆனால் மசாலா பிடிக்காது. அரை டீஸ்பூன் கோகோனட் ஆயில் சேர்த்துக்கிடுங்க. இன்னொன்று நான் சொல்கிறேன், இதில் கீ சேர்த்தாலும் நல்ல மணமாக இருக்கும். அப்படி கூட நம்ம சேர்க்கலாம். கறிவேப்பிலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுக்கிடுங்க. ஒரு 10-15 நிமிஷம் மசாலா நல்லா பிடிக்கட்டும். பிடிச்சதுக்கப்புறம் நம்ம கோகோனட் ஆயில் விட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது இப்போ ஒரு 10-15 நிமிஷம் நான் மசாலா பிடிச்சதுக்கப்புறம் எடுத்தாச்சு. இப்போ கோகோனட் ஆயில் விட்டு கபான்னு ஒரு மணம் வரும் பாருங்கள். எத்தனைன்னா சாப்பிட்டாலும் சாப்பிட்டுட்டே இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். நான் ஃப்ரை பண்ணும்போது முதல்ல 3 எண்ணெய் சாப்பிட்டுட்டேன் தெரியுமா. அதுக்கப்புறம் தான் சாதத்துக்கு ஒரு 5 எண்ணெய் எடுத்து வச்சு சாப்பிட்டேன். என்ன பண்ணுதுக்கு அந்த டேஸ்ட்டும் அந்த மணமும் எனக்கு ரொம்பவே பிடிச்சிது. நான் ஃப்ரை பண்ணி வச்சதும் 1 எடுத்து சாப்பிட்டாச்சு. சூப்பர். அதுக்கப்புறம் கொஞ்சம் கறிவேப்பிலை, அதில் பச்சை மிளகு எல்லாம் பொரித்து நம்ம போட்டோன்னா இன்னும் சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும், பார்க்குறதுக்கும் ஃப்ளேவரும் சூப்பராகவே இருக்கும். இப்போ கறிவேப்பிலை நல்லா பொரித்து ஒரு பாத்திரத்தில் அதே ஆயிலில் பொரிக்கணும். அப்போ தான் சூப்பராக இருக்கும்.